நம்மள ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு வைங்களேன், திருப்பி நாமளும் பதிலுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மனுஷங்களோட இயல்பே அப்படிதான். நம்மள அன்னைக்கு அவங்க கஷ்டப்படுத்துனாங்கல்ல, திருப்பி நாமளும் இப்படி கஷ்டப்படுத்துவோம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கத்தான் செய்வோம். இது வந்து நேச்சரான ஒரு விஷயம் தான். ஆனா கொஞ்சம் மாத்தி இப்படி யோசிச்சு பாருங்களேன். அவங்க ஒரு விஷயம் நமக்கு பண்றாங்கன்னா, பதிலுக்கு நாமளும் அவங்க கஷ்டப்படுத்துவோம். அன்னைக்கு நம்மள இப்படி பண்ணாங்கல்ல அப்படின்ட்டு எப்பவுமே பண்ணாதீங்க. அவங்களுக்கு திருப்பி நாம வந்து கஷ்டப்படுத்தணும்னு நெனைக்கிறத விட, அவங்கள விட்டு விலகி தள்ளி போறதே பெஸ்ட்டுன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுதான் என்ன பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு டெசிஷனா இருக்கும். முன்னாடியெல்லாம் YouTubeல எனக்கு ஒரு சில பேர் பேட் கமெண்ட் பண்ணுவாங்க. நானும் திருப்பி அவங்கள பேடா கமெண்ட் பண்ணுவேன். "என்னைய எப்படி நீ இப்படி பேசலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்பலாம் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, நான் அத டெலீட் பண்ணி விட்டு போயிர்றேன். பதிலுக்கு கூட அவங்களுக்கு நான் ரிப்ளை குடுக்குறதே இல்ல. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, YouTubeல கமெண்ட் பண்ணா தானே நான் டெலீட் பண்றேன். நீ தான் உன்னோட வாட்ஸ்அப் நம்பர் வீடியோல குடுத்துருக்கல்ல, அதில வந்து உன்னைய திட்டுறேன்னு சொல்லிட்டு சில பேர் வாட்ஸ்அப்க்கே டைரக்ட்டா வந்துடுறாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாம என்னை திட்டி ஒரு சில மெசேஜ் வரும். அதுக்குமே நான் ரியாக்ட்டே பண்றதில்ல. டெலீட் பண்ணிட்டு போயிறது. அவங்க எத்தன நம்பர்லேருந்து வந்து திரும்ப திரும்ப என்னைய திட்டுவாங்க. அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேல டயர்ட் ஆயிருவாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் யோசிப்பாங்க. எதுக்காக நம்ம அவங்கள வந்து திட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பதிலுக்கு பதில் ஒரு விஷயத்த நம்ம பண்றனால இங்க யாருக்குமே பிரயோஜனமே கிடையாது. அவங்க திட்டுறது, நான் திருப்பி திட்டுறது, எனக்கு மன கஷ்டம், அவங்களுக்கும் மன கஷ்டம். என்னைய நீ இப்படி பேசுறியா, அப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கடந்து அமைதியா போறதே என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். நம்ம வந்து அமைதியா போயிட்டாலே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம என்னதான் திட்டினாலும் இவள் ரியாக்ட்டே பண்ண மாட்டேங்கிறாளே, அப்ப திட்டுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கடந்து போயிருவாங்க. என்ன நான் சொல்றது?